ஹலோ எவ்ரிவன். நம்ம சேனலில் வீக்லி கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து சிலபஸில் இருக்கிற டாபிக் வைஸாக வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் லாஸ்ட் டாபிக், போன வாரத்தோடைய லாஸ்ட் டாபிக், அதாவது ஸ்கீம்ஸு அண்ட் முக்கியமான தினங்கள் இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் சேர்த்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்கீம்ஸ்னு பார்த்தோம்னா புஜாரி கிரந்தி சம்மன் யோஜனா அப்படின்னு வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டியோட தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் தான் வந்து கொண்டு வந்திருக்காரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஹிந்து, அதாவது பூசாரிகள், அப்புறம் சீக் கிரந்திஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப், அதாவது பணம் தரதுக்காக, ஸோ இந்த விஷயத்துக்காக கொண்டு வந்தது தான் புஜாரி கிரந்தி சம்மன் யோஜனா டெல்லியில், ஃபினான்ஷியல் சப்போர்ட் தரதுக்காண்டி. அடுத்ததாக சிஆர்பிஎஃப் இப்போ என்ன நியூஸ்னால் விட்டல் குமார் அப்படிங்கிறவர் வந்து நியூ டைரக்டராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. ஸோ சிஆர்பிஎஃப்னு பார்த்தோம்னா நம்ம நாட்டில் வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸை மூணாக வந்து பிரிக்கலாம். ஒன்று இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸு, இன்னொன்று பேராமிலிட்ரி ஃபோர்ஸு, இன்னொன்று சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் சிஏபிஎஃப். இதுக்குள்ளே அடங்கினது 5 அடங்கியிருக்கும். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, சிஆர்எஃப், ஐடிபிபி, இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸு, சிஐஎஸ்எஃப், எஸ்எஸ்பி. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சிலதெல்லாம் வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு, கோஸ்டல் கார்டு இதெல்லாம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரும். இது வந்து ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே. ஸோ அதன் கீழே வரது தான் வந்து சிஆர்பிஎஃப். ஸோ அது வந்து 27 ஜூலை 1939 வந்து ஆரம்பித்தது. இதை வந்து சிஆர்பிஎஃப்னு பேரை மாற்றினது வந்து 1949. ஸோ அந்த சிஆர்பிஎஃபோட டைரக்டர் தான் இப்போ விட்டல் குமார் அப்படிங்கிறவர் வந்து வந்திருக்காரு. ஸோ டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து 2022 டிசம்பரில் வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது சில பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, இப்போ வந்து பெரிய இடத்துல போயிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இஸ்ரோ எக்ஸ் சேர்மனாக சிவனாக இருக்கட்டும், இல்லாட்டி அப்துல் கலாமாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து போனவங்க தான். பட் அவங்களாம் வந்து பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த ஸ்கூல்ஸ் வந்து இன்னும் வந்து சரியாக பராமரிக்காமல், ஃபண்டு இல்லாமல் அப்படியே வந்து ஒரு தேக்க நிலையில் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து வளர்ந்தவங்கலாம் கொஞ்சம் ஃபண்டு கொடுத்து அதுக்கு ஹெல்ப் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது தான் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி. NSNOP அப்படின்னு வந்து ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஸோ சிஎஸ்ஆர் பார்ட்னர்ஷிப். சிஎஸ்ஆர்னா கார்ப்பரேட் சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுக்குறது, அதுதான் வந்து சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அதோட எய்ம் ஆஃப் த ஸ்கீமு. ஸோ இப்போ என்ன இது பஞ்சாயத்து ஆயிருக்குன்னா, நிறைய வந்து டொனேஷன் வரும்போது நியூஸில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ப்ரைவேட்டுக்கு வந்து தார வாத்துட்டாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து ப்ரைவேட்டு மாற்றி விட போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. இந்த ஸ்கீம் மூலியமாக தான் அவங்க வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க, அதனால தான் அப்படி தெரியுது. அது வந்து ப்ரைவேட்டில் வேலை செய்கிற ஸ்கூல்ஸ் மெம்பர்ஸே வந்து இதுக்கு ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. அதனால் இந்த ஸ்கீம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கங்க. 2022 டிசம்பர் மாதம். அடுத்ததாக முக்கியமான தினங்கள் என்னென்னு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஜனவரி 1 குளோபல் ஃபேமிலி டே. ஃபஸ்ட்டு ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. குளோபல் ஃபேமிலி டே, வேர்ல்டு குளோபல் ஃபேமிலி டே வந்து ஜனவரி 1 குடும்பங்கள் தினம். அடுத்ததாக DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1958 வந்து ஆரம்பித்தாங்க, ஜனவரி 2 ஸோ அதுதான் வந்து இப்போ 67வது ஃபவுண்டேஷன் டேவாக வந்து கொண்டாடிருக்காங்க. இஸ்ரோ வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1969. ஸோ DRDO வந்து 1958. ஸோ இவங்க தான் தளவாடங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸு இது எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்குறதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். இந்த மிசைல்ஸாக இருக்கட்டும், அக்னி பிருத்திவி, ஆகாஷ் நாக், இது மாதிரி மிசைல்ஸாக இருக்கட்டும். அடுத்ததாக வந்து இந்த தேஜாஸ் ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் செஞ்சு கொடுத்ததாக வந்துருக்கணும். அடுத்து அர்ஜுன் மெயின் டேங்க், அதாவது இந்த பீரங்கி ஏற்றி போகிற அந்த டேங்க்ஸு. அதுமாதிரி INS அரிஹந்த், இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் சப்மரின், அதுவும் வந்து தயாரித்து கொடுத்ததில் இவங்க முக்கிய பங்கு. ஸோ இது மாதிரியான நிறைய இந்த அக்னி மிசைல்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணுறது எல்லாமே இவங்க தான். ஸோ ஒரு அப்துல் கலாமே வந்து முதல்ல இதுக்கு சேர்மனாக வந்து இருந்திருக்கார். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஜனவரி 2 ஃபவுண்டேஷன் டே. அடுத்ததாக வேலு நாச்சியார் அண்டு கட்டபொம்மனோட பர்த்டே வந்து ரீசெண்டாக போச்சு. எப்போ இவங்க பர்த்டேன்னு பார்த்தோம்னா ஜனவரி 3 இது ஆக்சுவலி 1730 to 96 வேலு நாச்சியாரோட குயின் ஆஃப் சிவகங்கைன்னு சொல்லலாம், இல்லாட்டி தென்னாட்டு ஜான்சி ராணின்னு சொல்லலாம் வேலு நாச்சியார். ஸோ முக்கியமானது ஜனவரி 3. அடுத்தது பாஞ்சாலங்குறிச்சியின் அரசர். ஸோ கட்டபொம்மன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஜனவரி 3 அவருடைய பர்த்டேவும். அடுத்ததாக வேர்ல்டு பிரைலி டேனா இந்த பார்வை இல்லாதவங்கலாம் ஒரு புக்ஸை படிக்கிறதுக்காக வந்து ஒரு மெத்தட் வந்து ஓல்ட் சோல்ஸாக இருக்கும் புக்ஸில், அந்த மெத்தடை வந்து கொண்டு வந்துடுறது. அந்த மெத்தட் பேர் தான் பிரைலி. ஸோ அதை வந்து யார் இது பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா லூயிஸ் பிரைலி. அவங்க தான் வந்து அதை அமைச்சாங்க. ஸோ அவங்களுடைய நினைவார்த்தமாக கொண்டாடுறது தான் வேர்ல்டு பிரைலி டே. அது வந்து ஜனவரி 4. அடுத்ததாக லோக்பால் டே. இது இன்னும் வரப்போகுது. அதாவது ஜனவரி 16 வந்து இனிமேலுக்கு லோக்பால் தினமாக வந்து கொண்டாடலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. லோகாயுக்தா அப்படிங்கிறது வந்து நம்ம பால்ட்டியில் படிப்போம். அது என்னென்னா, ஆன்டி கரப்ஷன் ஏஜென்ட்ஸ், இல்லை யாரெல்லாம் வந்து லஞ்சம் வாங்குறாங்களோ, உயர்ந்த பதவியில் இருக்கிற குரூப் A, குரூப் B, குரூப் C அந்த கேடரில் இருக்கிறவங்க, அதாவது குரூப் 1 ஆஃபீஸர்ஸ், குரூப் 2 ஆஃபீஸர்ஸ், இது மாதிரி கேடரில் இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கினாங்கன்னா, ஈவன் CM PM இருக்கட்டும் இருந்தாலுமே அவங்கள வந்து விசாரிக்க இந்த லோக்பாலுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. ஸ்டேட் லெவல்னால் லோக் ஆயுக்தா, சென்ட்ரல் லெவல்னால் லோக்பால். ஸோ இதோட ஆக்ட் பார்த்தோம்னா 2013.
ஸோ அந்த டேவை வந்து ஜனவரி 16ஆம் தேதியாக இனிமேல் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற லோக்பாலோட சேர்மன் யாருன்னா அஜய் மணிக்கரோ கான்வில்கர் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ சேர்மனாக வந்து இருக்கார். ஓகே, அவ்வளோதான். போன வாரத்தோட கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து முடிஞ்சது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வர வாரங்களுடைய கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.